வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே மற்றும் டெட் தேர்வர்களே. இன்றைக்கி நம்ம 4th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் முதல் பருவம் பார்க்க போகிறோம். முதல் பருவத்தில் ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசன் பார்த்துட்டோம், ஆற்றங்கரை அரசுகள். அது பார்ட் 1 போயாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் என்னென்ன பாடங்கள் பார்க்க போகிறோம்னா, ஐவகை நில அமைப்பு, நகராட்சி மற்றும் மாநகராட்சி. இது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்ச லெசன்ஸ் தான், தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் ஒரு 4th ஸ்டாண்டர்டில் இவ்வளோ ஒன்வேர்ட்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இதில் நிறையா இருக்குது. நம்ம டெட்டுக்கு 1 to 5 தானே, ஜஸ்ட்டு ரீட் பண்ணிட்டு போய் அடிச்சிடலாம் அப்படிங்கிற மனப்பான்மை உள்ளவங்க தயவுசெய்து இந்த புக்கெல்லாம் திருப்பி பாருங்கள். இது அப்படி முடியுமா, ஜஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு போக முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கேஆர்டிஎன்பிஎஸ்சியில் 5th ஸ்டாண்டர்ட் மட்டும் இப்போ அவைலபிள் இருக்குது. தமிழ், இவிஎஸ், இவிஎஸ்எஸ் மூணுக்குமே இது 1, 2, 3 டேர்முக்குரிய பிடிஎஃப் இருக்குது. வேணுங்கிறவங்க 60 rupees ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பப்படும். 4th ஸ்டாண்டர்ட் எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த வீக் எண்டில் சண்டேக்குள்ளே 4th ஸ்டாண்டர்ட் நாங்கள் பிடிஎஃப் ரெடி பண்ணிடுவோம். உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நிறைய பேர் என்கிட்ட பிடிஎஃப் வாங்கினவங்க எங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா தகவல் சொல்லுங்கன்னு சொன்னதுனால எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேஆர்டிஎன்பிஎஸ்சின்னு போட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா எங்களுடைய குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணிக்குவோம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு லெசனுக்குள்ளே போகலாம். கேஆர்டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் 4 சோசியல் டேம் 1ல் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். பாருங்கள், ஐவகை நில அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், புவியின் மேற்பரப்பில் நாம் காணும் பல்வேறுபட்ட இடங்களையே டேஸ் என அழைக்கிறோம். புவியின் மேற்பரப்பில் நாம் காணும் பல்வேறுபட்ட இடங்களையே டேஸ் என அழைக்கிறோம். நிலத்தோற்றங்கள். நம்பர் 2, புவியை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? உயிர்கோளம். புவியை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? உயிர்கோளம். நம்பர் 3, இயற்கையின் 5 அடிப்படை கூறுகள். சரி பாருங்கள், இயற்கையின் 5 அடிப்படை கூறுகள்: நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். நிலத்தோட 5 இயற்கை கூறுகள் தனியாக, இயற்கையோட 5 அடிப்படை கூறுகள் தனியாக. பாருங்கள், இயற்கையோட 5 அடிப்படை கூறுகள் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். நம்பர் 4 பாருங்கள், நிலத்தின் 5 இயற்கை கூறுகள். அப்படியே சேஞ்ச் ஆகி வேர்டு வருது பாருங்கள். மலை, காடு, சமவெளி, கடற்கரை பகுதி, வறண்ட நிலம். மலை, காடு, மலைங்கிறது குண்டுலை வரணும். மலை, காடு, சமவெளி, கடற்கரை பகுதி, வறண்ட நிலம். இது 5மே நிலத்தோட 5 இயற்கை கூறுகள். இதைத்தான் ஐவகை நிலமாக சொல்கிறோம். பாருங்கள், நம்பர் 5, ஐவகை நிலங்களில் 4 வகைகள் மட்டும் நிலையாக இருந்தன. அவை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இந்த 4 வகை நிலங்கள் மட்டுமே நிலையாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்பர் 6, எந்த 2 நிலங்கள் வறண்ட பின் உருவாகும் நிலமே பாலையாகும்? எந்த 2 நிலங்கள் வறண்ட பின் உருவாகும் நிலமே பாலையாகும்? குறிஞ்சி, முல்லை. இந்த குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், இந்த இரண்டு நிலங்களும் வறண்டுருச்சு அப்படின்னா அதனால் உருவாகிற நிலம்தான் பாலை. பாலைக்குன்னு தனியாக நிலம் கிடையாது, பார்த்துக்கோங்க. நம்பர் 7, மலையும் மலை சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குறிஞ்சி. மலையும் மலை சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குறிஞ்சி. நம்பர் 8, நிலத்திற்குரிய கடவுள், மக்கள், தொழில், மரம், மலர், விலங்கு, பறவை, இசைக்கருவி ஆகியவற்றை குறிப்பது டேஸ் ஆகும்? கருப்பொருள். அதாவது நிலத்திற்குரிய ஒவ்வொரு நிலத்திற்குரிய கடவுள், மக்கள், தொழில், மரம், மலர், விலங்கு, பறவை, இசைக்கருவி ஆகியவற்றை குறிப்பது கருப்பொருள் ஆகும். நம்பர் 9, கருப்பு மற்றும் சிவப்பு நிறமுடைய பாறைகளையும் கூழாங்கற்களையும் உள்ளடக்கியது குறிஞ்சி நில மண். இதுக்கு முன்னாடி குறிஞ்சி நிலத்தோடைய கருப்பொருட்கள்லாம் இருக்கும். அது பாக்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு லாஸ்ட்டாக கொடுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கருப்பு மற்றும் சிவப்பு நிறமுடைய பாறைகளையும் கூழாங்கற்களையும் உள்ளடக்கியது குறிஞ்சி நில மண். இதே மாதிரி ஒவ்வொரு வகை மண்ணுக்கும் ஒவ்வொரு வகை கொடுத்துருப்பாங்க, தெரிஞ்சுக்கலாம். நிறைய டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 10, தமிழ்நாட்டில் உள்ள சில முக்கியமான மலைகள்: கொல்லிமலை, சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை, நீலகிரி மலை, ஜவ்வாது மலை, ஏலகிரி மலை. தமிழ்நாட்டில் உள்ள சில முக்கியமான மலைகள்: கொல்லிமலை, சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை,
நீலகிரி மலை, ஜவ்வாது மலை, ஏலகிரி மலை. நெக்ஸ்ட்டு இது நம்ம குறிஞ்சி நிலத்திற்குரிய கருப்பொருட்கள் பார்க்கலாம். கடவுள் முருகன், குறிஞ்சி நிலத்திற்குரிய கடவுள் முருகன். குறிஞ்சி நில மக்களை எப்படி சொல்லுவாங்க? குறவர், குரத்தியர். குறிஞ்சி நில மக்களின் தொழில்கள் வேட்டையாடுதல், தேன் கிழங்கு சேகரித்தல். அடுத்து குறிஞ்சி நிலத்திற்குரிய மரம் பார்த்தீங்கன்னா மூங்கில், வேங்கை. குறிஞ்சி நிலத்திற்குரிய மலர் குறிஞ்சி மலர். குறிஞ்சி நிலத்திற்குரிய விலங்கு குரங்கு, மான். அதே இது குறிஞ்சி நிலத்திற்குரிய பறவை மயில், கிளி. இசைக்கருவி குறிஞ்சி யாழ். இதை மனப்பாடம் பண்ணி ஆகணுமா அப்படின்னு பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியக்கூடியது கடவுள், மக்கள், தொழில், அடுத்து இசைக்கருவி. இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிடும். ஆனால் மரம், மலர், விலங்கு, பறவை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். எதை கொடுத்தனாலும் எதனாலும் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ஈஸியாக ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். மூங்கிலும் வேங்கையும் எங்கே இருக்கும்? மலை சார்ந்த இடங்களில் தான் இருக்கும். ஸோ அந்த மலை சார்ந்த இடங்கள் வந்து என்னது? குறிஞ்சி. குறிஞ்சியில் வந்து மூங்கில், வேங்கை. குறிஞ்சியோட மலர் குறிஞ்சி மலர். அடுத்து விலங்குன்னு பார்த்தீங்கன்னா குரங்கு, மான். பறவைன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா மயில், கிளி. இதை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு நம்பர் 11, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் அதிசய மலர் குறிஞ்சி. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் அதிசய மலர் குறிஞ்சி. நம்பர் 12, குறிஞ்சி மலர் எந்த மலையில் நன்கு வளர்கிறது? எந்தெந்த மாதங்களில் இது பூக்கும்? மேற்கு தொடர்ச்சி மலைகளில் குறிஞ்சி பூ நிறைய பூக்குது. அது எந்தெந்த மாதங்களில் அப்படின்னா ஜூலையிலேருந்து செப்டம்பர் மாதங்களில். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதங்களில் தான் குறிஞ்சி மலர் பூக்கும். நெக்ஸ்ட்டு நம்பர் 13, காடும் காடு சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முல்லை நிலம். காடும் காடு சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முல்லை நிலம். நம்பர் 14, முல்லை நிலம் செம்மண்ணை கொண்டிருப்பதால் இது செம்புலம் எனவும் அழைக்கப்படுகிறது. முல்லை நிலம் செம்மண்ணை கொண்டிருப்பதால் இது செம்புலம் எனவும் அழைக்கப்படுகிறது. நம்பர் 15, இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் எங்கு உள்ளது? பிச்சாவரம். அதாவது இந்த பிச்சாவரம் எங்கே இருக்குன்னா சிதம்பரத்துக்கு அருகில் இருக்குது, கடலூர் மாவட்டம். இந்தியாவிலே 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் எங்கு உள்ளது? பிச்சாவரம், கடலூர் மாவட்டம். 16, சதுப்பு நில காடுகளை டேஸ் எனவும் அழைக்கிறோம்? அலையாத்தி காடுகள். சதுப்பு நில காடுகளை டேஸ் எனவும் அழைக்கிறோம்? அலையாத்தி காடுகள். நம்பர் 17, சிறு தாவரங்களையும் நீர்வாழ் விலங்குகளையும் ஈரமான வெப்பநிலையும் கொண்டுள்ள காடுகள் தான் சதுப்பு நில காடுகள். சதுப்பு நில காடுகள் நீர்வாழ் விலங்குகள் இருக்கும், ஈரமான வெப்பநிலை இருக்கும், சிறு சிறு தாவர செடிகள்லாம் இருக்கும். இதுதான் என்னது? சதுப்பு நில காடுகள். இந்த சதுப்பு நில காடுகளை எப்படி சொல்கிறாங்கன்னா அலையாத்தி காடுகள்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலே 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள பிச்சாவரம். இது எங்கே இருக்குன்னா கடலூர் மாவட்டம். இதை வந்து நீங்கள் சதுப்பு நில காடுகள்னு போட்டு நீங்கள் பாயிண்ட் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட்டு 18, வயலும் வயல் சார்ந்த பகுதிகளும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மருத நிலம். சரிங்களா? ஏற்கனவே மலை சார்ந்தது குறிஞ்சி பார்த்துட்டோம், காடு சார்ந்தது முல்லை பார்த்துட்டோம், வயலும் வயல் சார்ந்த பகுதிகளும் மருத நிலம். இதை பற்றி டீட்டெயிலான கருப்பொருட்கள் வந்து பின்னாடி பாக்ஸ் சைஸில் வரும் பாருங்கள். நம்பர் 19, தமிழ்நாட்டின் பழமையான நீர்த்தேக்கம் கல்லணை. தமிழ்நாட்டின் பழமையான நீர்த்தேக்கம் கல்லணை. நம்பர் 20, கல்லணையின் நீளம், அகலம், உயரம். நீளம் பார்த்துட்டிங்கன்னா 1080 அடி நீளம். அகலம் பார்த்துட்டிங்கன்னா 66 அடி. உயரம் 18 அடி. 1080, 66, 18 இருக்கிறது. உயரம் வந்து கம்மியாக இருக்கும். ஏன் தெரியுமா? உயரம் வந்து இங்கேருந்து கீழேருந்து மேலே போகிறதுனால 18 அடி. அதுவே ரொம்ப உயரமாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து ஏன்னா ஒரு மனுஷன் வந்து 6 அடிக்கு இருக்கிறாங்க. 6ன்னு 3 மனுஷன் நிற்க வச்சு பார்த்தா பாருங்க. அது மாதிரி உயரம் 18 அடி, அகலம் 66 அடி, நீளம் 1080 அடி. நெக்ஸ்ட்டு 21, பழங்காலத்திலேயே நீரை திருப்பி கால்வாய் பாசன வசதி செய்வதில் எந்த நீர்த்தேக்கம் உலகளவில் 4ஆம் இடம் பெற்றுள்ளது? உலகளவில் வேர்ல்டு லெவலில் 4வது இடம் கல்லணை தாங்க. பழங்காலத்திலேயே நீரை திருப்பி கால்வாய் பாசன வசதி செய்வதில் எந்த நீர்த்தேக்கம் உலகளவில் 4ஆம் இடம் பெற்றுள்ளது? கல்லணை. 22, கடலும் கடல் சார்ந்த பகுதியும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெய்தல். கடலும் கடல் சார்ந்த பகுதியும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெய்தல். 23, உலகின் மிக நீளமான 2வது கடற்கரை எங்கு உள்ளது?
உலகின் மிக நீளமான 2வது கடற்கரை நம்ம தமிழகத்தில் தாங்க இருக்குது. மெயினான பாயிண்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. உலகத்தில் 2வது கடற்கரை, அடுத்து இந்தியாவில் மிக 2வது சதுப்பு நிலக்காடு, அடுத்து 4வது நீர்த்தேக்கம், அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய ஜிகே தெரிஞ்சுக்கலாம். உலகின் மிக நீளமான 2வது கடற்கரை தமிழகத்தில் சென்னையில் மெரினா கடற்கரை தாங்க. இதோட நீளம் 13 கிலோமீட்டர். இதோட நீளம் எவ்வளவு? 13 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் 24 பாருங்கள். உலகிலேயே மிக நீளமான முதல் கடற்கரை, 2வது கடற்கரை தமிழகத்தில் இருக்குது. அப்போ முதல் கடற்கரை எங்கெங்க இருக்குது? அமெரிக்காவில் ஃப்ளோரிடா மாநிலத்தில் உள்ள மியாமி கடற்கரை. சரிக்கா, அமெரிக்கா ஃப்ளோரிடா மாநிலத்தில் உள்ள மியாமி கடற்கரை தான் உலகத்திலே மிக நீளமான கடற்கரை. நெக்ஸ்ட்டு 25. இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் வங்காள விரிகுடாவை ஒட்டி வடக்கே புனித சார்ஜ் கோட்டை முதல் தெற்கே பட்டினப்பாக்கம் வரை நீண்டு அமைந்துள்ள கடற்கரை மெரினா கடற்கரை. இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் வங்காள விரிகுடாவை ஒட்டி வடக்கே புனித சார்ஜ் கோட்டையிலிருந்து தெற்கே பட்டினப்பாக்கம் வரை நீண்டு அமைந்துள்ள கடற்கரை மெரினா கடற்கரை. 26. குறைவான மழை அல்லது எதனையும் காணாத நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வறண்ட நிலம். அங்கே மழையே பெய்யாது, பெஞ்சாலும் கம்மியாக பெய்யும். அந்த மாதிரி நிலம் வந்து என்னது? வறண்ட நிலம். சரிங்களா. 27. குறிஞ்சியும் முல்லையும் வறண்டு விடும்போது எவ்வாறாக மாறுகிறது? பாலை நிலமாக. குறிஞ்சியும் முல்லையும் வறண்டு விடும்போது எவ்வாறாக மாறுகிறது? பாலை நிலமாக. 28. பரந்த சமமான நிலப்பரப்பு சமவெளி எனப்படுகிறது. பரந்த சமமான நிலப்பரப்பு சமவெளி எனப்படுகிறது. 29. உலகின் மிக பழமையான 4வது பெரிய நீர்ப்பாசன வசதி கொண்ட நீர்த்தேக்கம் கல்லணை. அங்கே அதே தான் கொடுத்துருக்கேன், ஆனால் வேறு வேர்ட்ஸு இங்கே கொடுக்கும்போது வேறு வேர்ட்ஸ். ஏன் அப்படின்னா இது வந்து புக் பேக் எக்ஸசைஸ், நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே தான் கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்க. உலகின் மிக பழமையான 4வது பெரிய நீர்ப்பாசன வசதி கொண்ட நீர்த்தேக்கம் கல்லணை. நெக்ஸ்ட்டு 29. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள காடுகள் காப்பு காடுகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள காடுகள் காப்பு காடுகள். இது என்னங்க காப்பு காடுகள்? அப்போ காடுகள் வகைகள் பற்றி பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்குது, பார்த்துடலாம். 30. உள்ளாட்சியின் ஒரு அமைப்பு நகராட்சி. உள்ளாட்சியின் ஒரு அமைப்பு நகராட்சி. 31. நகராட்சியில் மக்கள் தொகை எவ்வளவு? 50,000 முதல் 1,00,000 வரை உள்ள மக்கள் தொகைக்குள்ளது தான் நகராட்சின்னு சொல்கிறாங்க. 50,000லேருந்து 1,00,000 வரை மக்கள் தொகைக்குள்ளது நகராட்சி. நகராட்சியின் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? நகராட்சியின் தந்தை. நகராட்சியின் தலைவர் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? நகராட்சியின் தந்தை. நகராட்சியின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை மக்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கின்றனர்? நேரடியாக. நகராட்சியின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை மக்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கின்றனர்? நேரடியாக. 34. நகராட்சி உறுப்பினர்களின் பணிக்காலம் 5 ஆண்டுகள். இந்த உள்ளாட்சி அமைப்பிலே நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, இந்த 3 இது இருக்குங்க. நகராட்சிக்கு வந்து 50,000லேருந்து 1,00,000 வரைக்கும் உள்ள மக்கள் தொகை. அதோட தலைவரை வந்து நகராட்சியின் தந்தைன்னு சொல்லுவோம். அதோட தலைவர் உறுப்பினரும் மக்கள் தான் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களுடைய பணிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். ஷார்ட்டாக ஒரு நோட் போட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 35. நகராட்சியின் துணைத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? அந்த உறுப்பினர்களில் ஒருவர் தான் அந்த நகராட்சியின் துணைத் தலைவராக வருவார். 36. நகராட்சியின் பணிகளை மேற்கொள்வதற்கு எது நிதியை வழங்குகின்றன? மத்திய மாநில அரசுகள் இவங்க தான் நிதி வழங்குறாங்க. அது போக வீட்டு வரி, தொழில் வரி, குடிநீர் வரி, கடை வரி, சாலை வரி, கழிவுநீர் அகற்றல் வரி, இந்த வரிகள்லாம் வசூல் செஞ்சு அதன் மூலமாக வருவாய் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள சம்பளம் கொடுக்கணும், அதே மாதிரி அவங்களுக்குரிய அந்த பொருட்கள்லாம் வாங்கணும், எல்லாத்துக்கும் வருவாய் எங்கேருந்து வரும்? வீட்டு வரி, தொழில் வரி, குடிநீர் வரி, கடை வரி, சாலை வரி, கழிவுநீர் அகற்றல் வரி, அது மாதிரி மத்திய மாநில அரசுகள் நம்மக்கிட்ட ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி எல்லாம் போடுறாங்களா, அதெல்லாம் இந்த மாதிரி நிதிகளுக்கு தான் பிரியும். நெக்ஸ்ட் 38. உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு. இந்த ரிப்பன் பிரபு 4th ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்து +2 வரைக்கும் வருவார். பாலிட்டிக், அரசியல், அறிவியல் எல்லா இதுலேயுமே ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்பை பற்றி வரும்போது வருவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 39. நகராட்சியின் கீழ் வரும் பகுதிகள். சரிங்களா, நகராட்சியின் கீழே என்னென்ன வரும்னா நகரியம். நகரியம் அப்படின்னா டவுன்ஷிப். நெய்வேலிங்கிற இடம்லாம் நகரியங்கிற இதில் தான் வரும். இராணுவ கட்டுப்பாட்டு வாரியங்கள், கண்டோன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க.
என்னது ஆமாம் நாங்கள் இருக்கிறதா கண்டோன்மெண்ட் அதே மாதிரி சொல்லுவாங்க. இராணுவ கட்டுப்பாட்டு வாரியங்கள் அது வந்து எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க, குன்னூர் பரங்கிமலை. அப்போ குன்னூர் பரங்கிமலைன்னு கொடுத்தா நீங்கள் என்ன செய்யலாம், கண்டோன்மெண்ட் போடலாம், அல்லது இராணுவ கட்டுப்பாட்டு வாரியங்கள் போடலாம். ஏன்னா இவங்க இப்படி தான் கேட்பாங்க, ட்விஸ்ட்டு கொடுத்து தான் கேட்பாங்க. நெய்வேலி அப்படின்னா நகரியம் கண்ட்ரோலில் வரும், இல்லாட்டி நகராட்சியின் கீழ் வரும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லணும். 40 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் வகைகள். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி. இப்போ இது வரைக்கும் நகராட்சி மட்டும் பார்த்துருக்கோம். இனிமேல் மாநகராட்சி, பேரூராட்சி ரெண்டும் பார்க்கலாம். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் வகைகள் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி. நெக்ஸ்ட்டு கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள். மாவட்ட ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், கிராம ஊராட்சி. அதாவது உள்ளாட்சி அமைப்புகளே 2 இது இருக்குது. நகர்ப்புறம் சிட்டி சைடு, வில்லேஜ் சைடு. சிட்டி சைடு வந்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அந்த 3 அடுக்கா பிரியும். கிராம உள்ளாட்சியில் வந்து மாவட்ட ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், கிராம ஊராட்சி இந்த மாதிரி 3 அடுக்கா பிரியும். சரிங்களா. நான் 42 பாருங்கள். 1957ஆம் ஆண்டு எந்த குழுவின் அடிப்படையில் அறிக்கையின்படி இந்தியாவில் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? பல்வந்த் ராய் மேத்தா குழு. இவங்களை வந்து நம்ம +1ல் ரொம்ப டீப்பாக படிப்போம். அவங்க என்னென்ன குழு கொண்டு வந்தாங்க, எப்படிலாம் வந்தாங்க, யார் அறிவிச்சா அப்படிங்கிறதெல்லாம் படிப்போம். 1957 இந்தியா வந்து என்னது அரசியலமைப்புலாம் கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் 1950 தான் அரசியலமைப்பு கொள்கையெல்லாம் கொண்டு வந்தாங்க, சட்டங்கள்லாம் இயற்றினாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் கழித்து முதல்ல ஒரு குழு அறிக்கை வந்தது. அவங்க தான் பல்வந்த் ராய் மேத்தா குழு. இவங்களாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. 1957 இப்போ இவங்க வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன இருந்துச்சுன்னா, இந்தியாவில் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை இவங்க கொண்டு வந்த அறிக்கையின்படி 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இவங்க கொண்டு வந்த அறிக்கையின்படி இந்த 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வந்த குழு தான் 1977 வந்துச்சு. அதை வந்து என்ன செஞ்சாங்க, அறிக்கையை சமர்ப்பித்தது 78. அதனால் இங்கே 78 கொடுத்துருக்காங்க. 1978ஆம் ஆண்டு எந்த குழுவின் அறிக்கையின்படி இந்தியாவின் 2 அடுக்கு பஞ்சாயத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? அசோக் மேத்தா குழு. இந்த 2 அடுக்கு பஞ்சாயத்து முறை இப்போ எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, மக்கள் தொகை கம்மியாக இத்தனை மில்லியன்களுக்கு கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சின்ன ஸ்டேட்டில் டெரிட்டரிஸ்லலாம் இந்தியாவின் 2 அடுக்கு பஞ்சாயத்து முறை இருக்குது. சரிங்களா. அசோக் மேத்தா குழு 1978, பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957. சரிங்களா. இதுக்கப்புறம் நிறைய குழு இருக்குது. ஜிவிகே குழு, அடுத்து என்னது ஸ்வரன் சிங் கமிட்டி, இதெல்லாம் நம்ம போக படிப்போம். 44 பாருங்கள். இப்போ நம்ம டெட் எக்ஸாமுக்கு இது மட்டும் போதும். ஆனால் டிஎன்பிஎஸ்சிக்கு இன்னும் டீப்பாக போகணும்னா அடுத்தடுத்து பாலிட்டிக்ஸில் நிறையா பாருங்கள், வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். 44 தமிழ்நாடு அரசு மக்கள் தொகை மற்றும் வருவாய் அடிப்படையில் சில நகராட்சிகளை தரம் உயர்த்தி மாநகராட்சி என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு மக்கள் தொகை மற்றும் வருவாய் அடிப்படையில் சில நகராட்சிகளை தரம் உயர்த்தி மாநகராட்சி என்று அழைக்கப்படுகிறது. 45 தற்போது தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன? 25. இது புக்கில் கொடுத்துருக்கேன் ஆன்சர், அதனால் நான் 25 கொடுத்துருக்கேன். இது என்னென்ன மாநகராட்சி இருக்குங்கிறத ஒரு பாக்ஸாக இருக்குது, அதை நான் காட்டுறேன். தற்போது தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன? 25. 46 மிகவும் பழமையான மாநகராட்சி சென்னை. மிகவும் பழமையான மாநகராட்சி சென்னை 1600 16ஆம் நூற்றாண்டுலேயே வந்துச்சு. அதெல்லாம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். 18ஆம் நூற்றாண்டுலேயே வந்திருக்கும். அது என்னங்கிற இயரெல்லாம் நம்ம +1 +2ல் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 46 மாநகராட்சியின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை மக்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கின்றனர்? நேரடியாக. அஸ் யூஷுவல் நம்ம நகராட்சி எப்படி தேர்ந்தெடுத்தாங்களோ அதே மாதிரி தான். நகராட்சியின் தலைவரை நகராட்சியின் தந்தைன்னு சொல்கிறோம், மாநகராட்சியின் தலைவரை மாநகராட்சியின் தந்தைன்னு சொல்லுவோம், அதே மாதிரி மேயர்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா. 47 பாருங்கள். மாநகராட்சியின் தலைவரை எவ்வாறு அழைப்பர்? மேயர், மாநகராட்சியின் தந்தை. 48 மாநகராட்சி உறுப்பினர்களின் பணிக்காலம் 5 ஆண்டுகள். நகராட்சிக்கு எப்படியோ அப்படியே தான் மாநகராட்சிக்கும் 5 ஆண்டுகள் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் தலைவரை தந்தைன்னு சொல்லி அழைக்கிறாங்க. இங்கே நகராட்சியின் தந்தைன்னு சொல்லுவாங்க, இங்கே மாநகராட்சியின் தந்தைன்னு சொல்லுவாங்க, அல்லது மேயர்னு கூட சொல்லுவாங்க. 49 இந்திய நிர்வாக அதிகாரிகள் மற்றும் அதற்கு இணையானவர்கள்
அரசால் எங்கு பணியமர்த்தப்படுகிறார்கள்? மாநகராட்சியில். இது ஒன்று தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் மாநகராட்சியில். அதாவது ஐஏஎஸ் படித்த அதிகாரிகளை என்ன செய்வாங்க, இங்கே நம்ம நிரூபிப்பாங்க. கலெக்டர், நம்ம வில்லேஜுக்கெலாம் கலெக்டர் வைக்கிறாங்கல்ல, அதாவது ஜில்லா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் கலெக்டர் வைக்காங்களா, அது மாதிரி மாநகராட்சிக்கு மேயருக்கு அடுத்து நிர்வாக அதிகாரியாக யார் வருவாங்கன்னா ஐஏஎஸ், அதுக்கு ஈக்குவலாக படித்தவங்களை அரசு வந்து நியமித்து பணி அமர்த்துவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, குறிஞ்சி நில மண் மக்களும் அவர்தம் தொழில்களும் பார்க்கலாமா? இது வந்து இது வரைக்கும் நமக்கு என்ன முடிஞ்சிருச்சு, நகராட்சி முடிஞ்சிருச்சு. அடுத்து இதில் உள்ள ஒவ்வொரு பாக்ஸையும் உங்களுக்கு எடுத்து ஒவ்வொரு ஹெட்டிங்லையும் கொடுத்துருக்கேன். குறிஞ்சி நில மண் பாருங்கள், மக்களும் அவங்களுடைய தொழிலும். சரியா? பொறுப்பன் அப்படின்னா வீரர்கள். பொறுப்பன் என்னது? வீரர்கள். வெற்பன் இனத்தலைவன், ஆயுதம் ஏந்தியவர். வெற்பன் இனத்தலைவன், ஆயுதம் ஏந்தியவர். சிலம்பன் வீரதீர கலையில் வல்லவர். சிலம்பன் வீரதீர கலையில் வல்லவர். குறவர் வேட்டையாடுபவர், உணவு சேகரிப்பவர். குறவர் வேட்டையாடுபவர், உணவு சேகரிப்பவர். காணவர் மலைக்காடுகளில் வாழ்பவர். காணவர் மலைக்காடுகளில் வாழ்பவர். நெக்ஸ்ட்டு, குறிஞ்சி நில மண் கருப்பு மற்றும் சிவப்பு நிறமுடைய பாறைகளையும் கூழாங்கற்களையும் உள்ளடக்கியது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், குறிஞ்சி நில மண் வந்து கருப்பு மற்றும் சிவப்பு நிறமுடைய பாறைகளையும் கூழாங்கற்களையும் கொண்டது குறிஞ்சி நில மண். அது எது செம்மண்ணாக கொண்டிருக்கோம், அது வந்து முல்லை மண். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா செம்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ குறிஞ்சி நில மண், முல்லை மண் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இதில் மக்களும் அவருடைய தொழில்களும் கொடுத்துருக்காங்க. பொறுப்பன் வீரர்கள், வெற்பன் இனத்தலைவன், ஆயுதம் ஏந்தியவர். சிலம்பன் வீரதீர கலையில் வல்லவர். குறவர் வேட்டையாடுபவர், உணவு சேகரிப்பவர். காணவர் மலைக்காடுகளில் வாழ்பவர். நெக்ஸ்ட்டு, முல்லை நிலத்தோட கருப்பொருள் பாருங்கள், கடவுள் திருமால். சரிங்களா? முல்லை நிலத்தோடைய கடவுள் திருமால். நம்ம குறிஞ்சிக்கு வந்து முருகன். மக்கள் இடையர், இடைச்சியர், ஆயர், ஆய்ச்சியர். தொழில் கால்நடை மேய்த்தல், பழங்கள் சேகரித்தல், திணைப்பயிர் வளர்த்தல். மரம் கொய்யா, மலர் முல்லை மலர். அடுத்து விலங்குன்னு பார்த்தோம்னா கரடி, முயல். பறவை கிளி. முல்லை நிலத்தோட விலங்கு கரடி, முயல். பறவைன்னு பார்த்தோம்னா கிளி. இசைக்கருவி முல்லை யாழ். இசைக்கருவி முல்லை யாழ். நெக்ஸ்ட்டு, அவங்களுடைய தொழில் முல்லை நில மக்களும் அவர்தம் தொழில்களும். பாருங்கள், இடையர் வந்து பால் விற்பவர். ஆயர் வந்து கால்நடை மேய்ப்பவர். சரியா? கால்நடை மேய்ப்பவர் வந்து ஆயர். இடையர் வந்து பால் விற்பவர். அடுத்து 3, முல்லை நில மண் எப்படி இருக்கும்னா கற்கள் மற்றும் கூழாங்கற்களை கொண்ட செம்மண். கற்கள் மற்றும் கூழாங்கற்களை கொண்ட செம்மண் வந்து என்னது? முல்லை நில மண். தமிழ்நாட்டின் காடுகள் இதில் தான் பார்த்துப்பாங்க, காப்பு காடுகள். இதுதான் நான் என்ன டவுட் ஆகிட்டேன், என்னடா கன்னியாகுமரி மாவட்டத்தை கொடுத்துருக்காங்க, நம்ம கடலூர் மாவட்டம் பற்றி தான் பார்த்தோமே அப்படின்னு. பாருங்கள், சதுப்பு நில காடுகள் எங்கே இருக்குன்னா பிச்சாவரம் கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. மலைக்காடுகள் நீலகிரி மாவட்டம். காப்பு காடுகள் கன்னியாகுமரி மாவட்டம். வெப்பமண்டல மலைக்காடுகள் கோயமுத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்கள். மறுபடியும் பாருங்கள், சதுப்பு நில காடுகள் பிச்சாவரம் கடலூர் மாவட்டம். மலைக்காடுகள் நீலகிரி மாவட்டம். காப்பு காடுகள் கன்னியாகுமரி மாவட்டம். வெப்பமண்டல மலைக்காடுகள் கோயமுத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்கள். நெக்ஸ்ட்டு, உற்பத்தி பொருட்கள் பாருங்கள், பயன்படும் மரங்கள். தாள், காகிதம் இதெல்லாம் எப்படி எதுலேருந்து தயாரிக்காங்க அப்படின்னா மூங்கில், தைல மரம், குடைவேல். இந்த மரங்கள்லேருந்து தாள், காகிதம். இந்த குடைவேலுங்கிற பேர் வந்து வித்தியாசமாக இருக்குங்க, அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூங்கில், தைல மரம், குடைவேல் இந்த மரங்கள்லேருந்து தான் என்ன செய்கிறாங்க தாள், காகிதம் ரெடி பண்ணுறாங்க. அயிலை, முள் இலவு இதில் தான் தீக்குச்சிகள் தயாரிக்காங்க. பாருங்கள், அயிலை மரம், முள் இலவு மரம் இதில் தான் என்னது தீக்குச்சிகள். சந்தன மரம், நறுமணப் பொருட்கள். சந்தன மரம், நறுமணப் பொருட்கள். இலுப்பை, வேம்பு, புங்கை மரம் இதுலேருந்து என்ன செய்யிருக்காங்க தைலமும் சோப்பும் தயாரிக்கிறாங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மூங்கில், தைல மரம், குடைவேல் இதுலேருந்து என்னது தாள். அயிலை, முள் இலவு, தீக்குச்சி. சந்தன மரம், நறுமணப் பொருட்கள். இலுப்பை, வேம்பு, புங்கை மரம், தைலம், சோப்பு. நெக்ஸ்ட்டு, மருத நிலத்திற்குரிய கருப்பொருட்கள் பாருங்கள். கடவுள் வந்து இந்திரன். மக்கள் உழவர், உலத்தியர். தொழில் உழவு தொழில். மரம் காஞ்சி, மருதம். சரிங்களா? ஏற்கனவே அங்கே என்ன மரம் பார்த்தோம், அதே மாதிரி
மருத முல்லைக்கு என்ன மரம் பார்த்தோம், இப்போ மருதத்துக்குரிய மரங்கள் தனியாகவே எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மரம் காஞ்சி மருதம், மலர் தாமரை குவளை, அங்கே வந்து முல்லை மலர், அடுத்து வந்து என்னது குறிஞ்சி மலர் பார்த்துட்டோம். இங்கே வந்து தாமரை குவளையும் இருக்குது. சரிங்களா, இதில் மருத மரமும் இருக்குது. விலங்கு பாருங்கள் எருமை, மருத நிலத்துக்குரிய விலங்கு எருமை. பறவை வந்து நாரை, பறவை வந்து என்னது நாரை. இசைக்கருவி மருத யாழ், மருத யாழ். அதே மாதிரி மருத நில மக்களும் அவர்கள் தொழில்களும் பாருங்கள். ஊரன் சிறு நிலக்கிழார், ஊரன் அப்படின்னா சிறு நிலக்கிழார். உழவர் உழவு தொழில் செய்பவர், உழவர் உழவு தொழில் செய்பவர். கடையர் வணிகர், கடையர் வணிகர். மருத நில மண் வளமான வண்டல் மண் மற்றும் செம்மண்ணை கொண்டுள்ளது. மருத நில மண் எப்படி இருக்கும், வண்டல் மண் மற்றும் செம்மண்ணை கொண்டுள்ளது தான் மருத நில மண். நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே கொடுப்பாங்க, ஏன்னா முல்லை நில மண்ணுக்கும் செம்மண் கொடுத்துருக்காங்க, ஆனால் அங்கே வந்து கற்கள் கூழாங்கற்கங்கிற வேர்டை கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வண்டல் மண் மற்றும் செம்மண் கொடுத்துருக்காங்க. அதனால் கிளியராக படிச்சுக்கிடணும். தெளிவாக போனால் தான் அவங்க கேட்குற ட்விஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியும். நம்ம ஜஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு அங்கே போய் அடிச்சிடலான்னு பார்த்தோம்னா நம்ம கதை அங்கே வந்து டான்ஸ் ஆடிடும். நெக்ஸ்ட்டு நெய்தல். கருப்பொருள் பாருங்கள். கடவுள் வருணன், மலைக்கடவுள் வந்து வருணன். மக்கள் வந்து பரதவர், மீனவர். நெய்தல்னாலே நமக்கு தெரியும் கடற்கரை பகுதி தான், அப்போ மீனவர். தொழில் மீன் பிடித்தல். மரம் புன்னை மரம். மலர் செங்காந்தல் மலர். பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டுடைய மாநில மலர் யாருக்குன்னா நெய்தல் மக்களுடைய மலராக இருக்குது. விலங்கு மீன். பறவை கடற்காகம். இசைக்கருவி வெள்ளரியால். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா அங்கே மூணுக்குமே குறிஞ்சியால் முல்லையால் மருதையால்னு பார்த்தோம். வெள்ளரியால் வித்தியாசமாக இருக்குது, அப்போ அது நெய்தலுக்கு. பாருங்கள், நெய்தலுக்குரிய மக்களும் அவர்தம் தொழில்களும் பாருங்கள். சேர்ப்பன் கடல் உணவு வணிகர். புலம்பன் தென்னை தொழில் செய்பவர். பரதவர் கடற்போர் வீரர் வணிகர். நுழையர் மீன் தொழில் செய்பவர். அளவர் உப்பளத் தொழில் செய்பவர். சேர்ப்பன் கடல் உணவு வணிகர். புலம்பன் தென்னை தொழில் செய்பவர். பரதவர் கடற்போர் வீரர் வணிகர். நுழையர் மீன் தொழில் செய்பவர். அளவர் உப்பளத் தொழில் செய்பவர். நெய்தல் நிலம் மண் உவர் மண்ணால் ஆனது. நெய்தல் நிலம் உவர் மண்ணால் ஆனது. நெக்ஸ்ட்டு பாலை. பாலையோட கருப்பொருள் பாருங்கள். கடவுள் கொற்றவை, பெண் கடவுள். சரி, மற்றவங்களுக்குலாம் ஆண் கடவுள். இங்கே வந்து கொற்றவைங்கிறது பெண் கடவுள். நல்ல வித்தியாசமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. பாலையுடைய கடவுள் வந்து பெண் கடவுள் கொற்றவை. மக்கள் எயினர் எயிற்றியர். தொழில் ஆணிரை கவர்தல். மரம் உளிங்கை மரம் பாலை மரம். மலர் கள்ளி மலர் இழுப்பை மலர். அங்கே தான் தண்ணியே இருக்காது, அதனால் தண்ணி இல்லாத பூ தான் பூக்கும். கள்ளி இழுப்பை இது ரெண்டுக்குமே தண்ணீர் தேவைப்படாது. விலங்கு புலி யானை. பறவை கழுகு. இசைக்கருவி பாலை யாழ். அப்போ யாழ் மட்டும் வித்தியாசமாக வந்துச்சுன்னா அது நெய்தல் தான். வெள்ளரி யாழுக்கு மட்டும்தான் வித்தியாசமாக வருது. மக்களும் அவர்தம் தொழில்களும். மறவர் மாபெரும் போர் வீரர் வேட்டையாடுபவர். எயினர் வீரர். பாலை நில மண் பாருங்க. மணலும் உவர் மண்ணும் உள்ள பகுதி பாலையாகும். மணலும் உவர் மண்ணும் சேர்ந்த பகுதி தான் பாலையாகும். இந்த லெசனில் எவ்வளோ ஒன்பது இருக்குன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்குங்க. பாக்ஸாக கொடுத்ததுனால தான் உங்களுக்கு அங்கே கவுண்டிங் கம்மியாக இருக்குது, ஆனால் இங்கே பாக்ஸ் வந்து நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு சொற்களஞ்சியம். ஃபைனலாக சொற்களஞ்சியம் இருக்குது. இதுக்கப்புறமும் 2-3 பாக்ஸ் இருக்குது பாருங்கள். கோள். கோள்னா பிளானட். சுயமாக ஒளியும் வெப்பமும் இல்லாத சூரியனை சுற்றி வரும் ஒரு வான்பொருள் தான் கோள். இதை கூட ஒன்பதாக கேட்கலாங்க. சுயமாக ஒளியும் வெப்பமும் இல்லாத சூரியனை சுற்றி வரும் ஒரு வான்பொருள் பிளானட். சரிங்களா? ஒருவர் செய்யும் வேலை தான் என்னது தொழில். அது வந்து என்ன சொல்லுவாங்க, ஆக்குபேஷன். தொழில் வந்து என்னது ஆக்குபேஷன், ஒருவர் செய்யும் வேலை. காப்பு காடு. குறிப்பிட்ட அளவிலான பாதுகாப்பு வழங்கப்பட்ட ஒரு காடு. ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். காப்பு காடுன்னு என்னது குறிப்பிட்ட அளவிலான பாதுகாப்பு வழங்கப்பட்ட ஒரு காடு. ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். நறுமணம் இனிய மனம் ஃப்ராக்ரன்ஸ். நறுமணம் இனிய மனம் ஃப்ராக்ரன்ஸ். நெக்ஸ்ட்டு சொற்களஞ்சியம். இது வந்து நம்மளுடைய ஆற்றங்கரை அரசுகளுக்குரிய சொற்களஞ்சியம். சங்க காலம் பண்டைய தமிழக வரலாற்றின் ஓர் காலகட்டம். சங்கம் ஏஜ். பண்டைய தமிழக வரலாற்றின் ஓர் காலகட்டம். சங்கம் ஏஜ். மாறுவேடம் தோற்றத்தை மாற்றுதல். டிஸ்கேஸ்டு. சரியா? டிஸ்கேஸ்டு. அடுத்து சாதுரியமாக திறம்பட டாக்ட்ஃபுல்.
டேக்ட்ஃபுல்னா என்னது? சாதுரியமாக. கம்பீரமாக, திடமாக, எரக்ட். என்னது? எரக்ட். குற்றம் சாட்டப்பட்ட ஒருவன் மீது குற்றம் கூறுதல். ப்ராசிக்யூட் சொல்லுவாங்களா? ப்ராசிக்யூட் நம்ம வழக்க நீதிமன்றத்தெல்லாம் சொல்லுவாங்க, என்னுடைய ப்ராசிக்யூட்னு சொல்லுவாங்களா அது. விவரமாக விளக்கு, படம் அல்லது கதையின் மூலமாக குறிப்பிடுதல். டெபிக்ட் சரிங்களா? விவரமாக விளக்குதல். ஆட்சி காலம், ஒரு மன்னன் ஆண்ட காலம். ரெயின், அது என்னது? ரெயின்னா நம்ம நார்மலாக மழைன்னு சொல்லுவோம், இதை வந்து ரெயின், அந்த ஜி வந்து சைலண்ட்டாக இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு மாநகராட்சிகள், அங்கே 25 மாநகராட்சிகள் பார்த்தோம்ல, அந்த ஒரு தான் பாக்ஸு. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி, திருப்பூர், ஈரோடு, வேலூர், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திண்டுக்கல், ஓசூர், நாகர்கோவில், ஆவடி, தாம்பரம், காஞ்சிபுரம், கரூர், கும்பகோணம், கடலூர், சிவகாசி, காரைக்குடி, நாமக்கல், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை. சரிங்களா? 25 மாநகராட்சிகள் கொடுத்துருக்காங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி, திருப்பூர், ஈரோடு, வேலூர், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திண்டுக்கல், ஓசூர், நாகர்கோவில், ஆவடி, தாம்பரம், காஞ்சிபுரம், கரூர், கும்பகோணம், கடலூர், சிவகாசி, காரைக்குடி, நாமக்கல், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை. நெக்ஸ்ட்டு மாநகராட்சி பார்த்தோம், நகராட்சி பார்த்தோம், பேரூராட்சிங்கிற ஒரு அமைப்பை பற்றி பார்க்கல. இந்த ஒரு பாக்ஸில் பாருங்கள், இதனுடைய தலைவர் வந்து வார்டு உறுப்பினர்களை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்களுடைய பதவிக்காலமும் 5 ஆண்டு காலம்தான். யார் ஆட்சி செய்தா, யார் நிர்வகிக்கிறா அப்படின்னு பார்த்தா நிர்வாக அதிகாரி என்ன சொல்லுவாங்க? ஈஓ. என்ன ஈஓங்கிறது சொல்லுவாங்க. பேரூராட்சி நிர்வகிக்கப்படுகிறது. பேரூராட்சி என்பது 5000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டது. சரியா? 5000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்டது பேரூராட்சி. நகராட்சி வந்து என்னது? 50,000லேருந்து 1,00,000 வரைக்கும். மாநகராட்சி வந்து பல லட்சம் மக்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், முருகன். இதை கரெக்டாக மேட்ச் பண்ணணும். தெய்வங்களும் அந்த நிலங்களும் கொடுத்துருக்காங்க. முருகன் குறிஞ்சி, திருமால் முல்லை, இந்திரன் மருதம், வருணன் நெய்தல், கொற்றவை பாலை. கொற்றவை வந்து பெண் கடவுளுங்க, பார்த்துக்கோங்க. முருகன் குறிஞ்சி, திருமால் முல்லை, இந்திரன் மருதன், வருணன் நெய்தல், கொற்றவை பாலை. நெக்ஸ்ட்டு கடவுள் பாருங்கள், முருகன். மலர், குறிஞ்சி மலர். மக்கள், குறவன் குறத்தியர். தொழில், கிழங்கு அகழ்தல். இதை மாதிரி அதாவது ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்லுவாங்க, கருப்பொருள், ஒரு நிலத்துக்குரிய கருப்பொருளை கொடுத்து அதுவே மாற்றி சொல்லி கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கலாங்கிறதுக்காக அவங்களே கொடுத்துருக்காங்க. சரி, இல்லாட்ட ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தையோ இல்லாட்ட மக்களையோ இல்லை அவங்க செய்கிற தொழிலையோ கொடுத்து 5 வகை நிலங்களையும் கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் பொறுத்துக்க கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு தான் என்னது அவங்க வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம் நம்மளுடைய டெக்ட் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாடல்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு சொற்களஞ்சியம் பாருங்கள். அரசு, ஒரு நாடு நிர்வகிக்கும் அரசின் அமைப்பு. அரசுனா என்னது? கவர்மெண்ட். நெக்ஸ்ட்டு அரசாங்கத்திற்கு செலுத்தும் மக்களின் வருமானம் அல்லது லாபத்தின் ஒரு பகுதி வரி. இது என்ன இங்கிலீஷில் சொல்லுவாங்க? டேக்ஸ். வழங்கப்பட்ட சேவைக்கான கட்டணம் வருவாய், ரெவின்யூ. ஒரு பகுதியில் வாழும் அனைத்து மக்களின் எண்ணிக்கை, மக்கள் தொகை, பாப்புலேஷன். ஒரு அமைப்பின் செயல்பாட்டை கட்டுப்படுத்த தேவையான ஏற்பாடு மற்றும் பணிகள், நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு தனிநபர் வருமானத்தின் மீது மாநில அரசு விதிக்கும் வரி, தொழில் வரி, ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ். சரிங்களா? அப்போ அரசு, கவர்மெண்ட், வரி, டேக்ஸ், வருவாய், ரெவின்யூ, மக்கள் தொகை, பாப்புலேஷன், நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், தொழில் வரி, ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ். நெக்ஸ்ட்டு கோடிட்ட இடங்களே நிரப்புக. இவ்வளோ பார்த்துட்டோம். இந்த புக் பேக் எக்ஸசைஸ் மட்டும் பார்க்க மாட்டோமா? பார்த்துடலாம். தமிழ்நாட்டின் மிக பழமையான மாநகராட்சி சென்னை. உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு. டேசாம் ஆண்டு பல்வந்த்ராய் மேத்தா குழு அறிக்கையின்படி இந்தியாவில் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டது 1957. நகராட்சியின் பணிக்காலம் 5 ஆண்டுகள். மறுபடியும் பாருங்கள், தமிழ்நாட்டின் மிக பழமையான மாநகராட்சி சென்னை. உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு. 1957 ஆண்டு பல்வந்த்ராய் மேத்தா குழு அறிக்கையின்படி இந்தியாவில் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. நகராட்சியின் பணிக்காலம் 5 ஆண்டுகள்.
கிராமப்புற உள்ளாட்சி, கிராம ஊராட்சி. ரிப்பன் கட்டிடம், ரிப்பன் பிரபு. நெய்வேலி நகரியம், நான் சொன்னேன்ல நெய்வேலியில் கொடுத்து நகரியம் கேட்பாங்க, இல்லைன்னா டவுன்ஷிப்னு கேட்பாங்க. பேரூராட்சி 5000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை. மேயர் மாநகராட்சி, ஷார்ட் வேர்டு தான் கொடுப்பாங்க, குழு மாதிரி கொடுத்து அதுக்கு ஆன்சரும் குழு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதனால் கவனமாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கேஆர்டிஎன்பிஎஸ்சி பற்றி தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான். 5th ஸ்டாண்டர்டில் தமிழ் இவிஎஸ் இவிஎஸ்எஸ் இது 3க்குமே 3 டேம்க்குரிய பிடிஎஃப் இருக்குது. வேணுங்கிறவங்க 60 ரூபீஸ் ஜிபே அல்லது ஃபோன்பே இந்த நம்பருக்கு பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் எந்த நம்பருக்கு அனுப்புகிறீங்களோ அந்த நம்பருக்கே நாங்கள் என்ன செய்வோம், பிடிஎஃப்பை சென்ட் பண்ணுவோம். நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க, வாங்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ டு ஆல். இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து 4th ஸ்டாண்டர்டில் சோசியலில் பருவம் 2 பருவம் 3 சீக்கிரமாக வந்துடும். தேங்க்யூ.